அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் திடீர் கோடீஸ்வர யோக வாய்ப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக எவையெல்லாம் பார்க்கப்படுகின்றன. இந்த தருணத்தில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. நீச்ச நிவர்த்தியும் பெறுகிறாருங்க. சுக்கிரன் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன், நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவது மிகப்பெரிய அளவில் நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஜீவனஸ்தானம் வலுப்பெறக்கூடிய வகையில் செவ்வாயும் முழு ஆட்சி பலம் பெறுகிறார். அவருடன் சனி விரயத்தில் இருந்தாலும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிலும், செவ்வாயுடன் இணைந்து புதன் மற்றும் சூரியன் போன்ற கிரகநிலைகள் வலுவான கூட்டணியை ஏற்படுத்துவதால் கும்பராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் நிறைந்திருக்கின்றன. திடீர் கோடீஸ்வர யோகம் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த கார்த்திகை மாதத்தில் பல கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிப்பது பல்வேறு வகையில் நல்ல பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக நீங்கள் ஒரு காரியத்திற்காக செல்லும் போது அதில் எதிர்பாராத நிரந்தர வருமானம் கிடைக்கக்கூடிய வகையில், பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் நல்ல பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கப் போகின்றன என்பதை இந்த கார்த்திகை மாதம் உறுதிப்படுத்துகிறது. எனவேதான் திடீர் கோடீஸ்வர யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதத்தில் வலுவாக 3 கிரக நிலைகள் முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கின்றன. மாதத்தின் துவக்கத்திலேயே சனி தனது சொந்த ராசியான மகர ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பது அனைத்து விதமான பொருளாதார ரீதியாக தடையை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளில் நிச்சயமாக மாறுதல் நடைபெற போகின்றன. உத்தியோக ரீதியாகவும் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாகவும் திடீரென கோடீஸ்வர யோகம் கிடைப்பதற்கான நல்ல பல வாய்ப்பை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பில், வலுவான அமைப்பில் சனி சஞ்சரிக்கிறாருங்க. மிக விரைவில் அவர் கும்பராசிக்கு செல்ல இருப்பதால் இந்த தருணத்தில் மிக பெரிய மாற்றத்தை அள்ளி கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாது இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே ஆட்சி பலம் பெற்று செவ்வாய் தனது சொந்த ராசியான விருச்சிக ராசியில் வீற்றிருக்கிறாருங்க. பூமிக்காரகரான செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவது பல்வேறு விதமான புதிய அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும், மங்களகரமான பல நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிட்டக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது நீச்ச நிலையில் சஞ்சரித்த சுக்கிரனும் இந்த கார்த்திகை மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது 30/11/2023 பிறகு துலாம் ராசியில் தனது சொந்த ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. சுகங்களை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெறுவது பல்வேறு விதமான காரிய தடைகள் தவிடுபடி ஆகிறது. பொருளாதார ரீதியாக வலுவான நிலையை அடைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. நவ கிரகங்களிலே திடீர் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி தரக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக பார்க்கக்கூடிய கிரகமாக இருப்பவர் சுக்கிரன். அது மட்டுமல்லாது சனியும் ஆட்சி பலம் பெறுவது திடீர் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த கார்த்திகை மாதத்தில் மேலும் கிரகநிலை மாறுதலாக பார்க்கப்படுவது புதன் தனுசு ராசிக்கு செல்கிறாருங்க. 30/11/2023 முதல், அதாவது கார்த்திகை 14ஆம் தேதி. அதற்கு பிறகு உடனடியாக சில தினங்களிலேயே கார்த்திகை 16ஆம் தேதியிலே வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. வக்ரகதியில் திரும்பி மீண்டும் விருச்சிக ராசிக்குள் நுழைகிறார். வக்ரகதியில் புதன் சஞ்சரிப்பது பல விஷயங்கள்ல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அறிவுக்கு அதிபதியும் வித்யாக்காரருமாக இருக்கக்கூடிய புதன் வக்ரம் பெறுவதால் பல்வேறு விதமான மாற்றங்கள் நிறைந்து கிடைக்க போகிறது. ஒரு சிலருக்கு உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவுகளை எடுத்தோம் கவுத்தோம் என எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தை கையாளக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக நல்லதொரு மாறுதல் கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்தவரும் தோஷமற்றவரும் ஆக இருக்கக்கூடிய குரு இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க. மிக விரைவில் அவர் வக்ர நிவர்த்தி பெற போகிறார். எனவே வக்ர குருவின் ஆதிக்கம் சற்று கூடுதலாக நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எதை செய்தாலும் அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை வக்ரம் பெற்ற குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. பொதுவாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ரம் பெறுவது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் மிக விரைவில் இந்த மாதத்திற்கு பிறகு அவர் வக்ர நிவர்த்தி பெறுவதால் மகிழ்ச்சி நிறைந்த பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் மனித வாழ்வில் நிஜ வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி
வாய்ந்த கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. ஏனென்றால் கிரகங்களின் மாற்றத்தையும் இயக்கத்தையும் பாதிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் போன்றவை ராகுவின் பழிவாங்கும் நிகழ்வாக தான் அவை பார்க்கப்படுகின்றன. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ராகு கேது மிக வலுவாக சமகிரகமான குருவின் ஆட்சி வீடான மீன ராசியிலும் புதனின் ஆட்சி வீடான கன்னி ராசியில் மோட்சக்காரகரான கேது சஞ்சரிக்கிறார். இதனால் சமபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் திடீரென கோடீஸ்வர யோகம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல புதிய வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகின்றனர். மேலும் இந்த தருணத்தில் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் நீச்ச நிவர்த்தி பெறுகிறாருங்க. நீச்ச நிவர்த்தி பெறுவதோடு மட்டுமல்லாது விருச்சிக ராசியில் புதன், சூரியன் மற்றும் செவ்வாய் ஆகிய 3 கிரகநிலைகள் இந்த மாதம் முழுவதும் இணைந்து சஞ்சரிக்க போகின்றன. இது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இதுவும் வரவேற்கத்தக்க நல்ல ஒரு மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை. மற்ற தருணங்கள்ல நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் சந்திரன் சஞ்சரிப்பாருங்க. பொதுவாக சந்திரன் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்க போகிறார். இப்படி கிரகநிலைகளின் அமைப்பானது இந்த கார்த்திகை மாதத்தில் அமைந்திருக்க கும்பராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் மிக அதீதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராசியின் அதிபதி விரயஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க. மிக விரைவில் அவர் ஜென்ம ராசியில் இந்த மாதத்திற்கு பிறகு வலுவாக அமரப் போகிறார். இதன் காரணமாக பெரிய அளவிற்கு நன்மை கிட்ட இயலாத ஒரு அமைப்பாக இருந்தாலும் குரு 2 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அவர் வக்ரகதியில் சஞ்சரிப்பது நிறைந்த நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. பொதுவாக குரு வக்ரம் பெறுவது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் சகாயஸ்தானத்தில் வக்ரம் பெற்ற குருவின் அமைப்பால் கடன்களை அடைப்பதற்கான நல்ல வழி கிடைக்கும். பழைய கடன்களை அடைத்து மகிழ்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் நிச்சயமாக இருக்கும். உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. அதிலும் குறிப்பாக 4 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வலுவாக பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. இது அனைத்து விதமான காரியங்களிலும் உள்ள தடைகளை விளக்குகிறது. உத்தியோக ரீதியாக உள்ள சிரமம் விலகும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் திடீர் கோடீஸ்வர வாய்ப்பு கிட்டக்கூடிய வகையில் நல்ல பல புதிய சந்தர்ப்பங்கள் மகிழ்ச்சிகரமாக அமைய போகிறது. கலைத்துறையில் நீங்கள் நினைத்ததை விட மிகப்பெரிய அளவில் சாதனை புரிவதற்கான வாய்ப்பும் நன்மை நிறைந்த ஒரு தருணமாகவும் கலைத்துறை அமைய போகுதுங்க. கலைத்துறை ரீதியான பணிகளை மிக சிறப்பாக செய்து முடிக்க முடியும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை நிறைந்து பெறக்கூடிய வகையில் மனநிறைவும் திருப்தியும் கிடைக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க. தொழில் ஸ்தானம் வலுப்படக்கூடிய வகையில் சூரியன் மற்றும் செவ்வாய், புதன் ஆகிய கிரகநிலைகள் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் நிறைந்த தனலாபம் பெறக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது. புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. பல்வேறு விதமான தடை நிறைந்த காரியங்களை கூட சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகிறது. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு, சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பல்வேறு விதமான குடும்ப ரீதியான பிரச்சனைகள் விலகும். மேலும் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் இல்லத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். என்றால் ராசியின் அதிபதியான சனி பகவானுக்கு சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான், ஆஞ்சநேயர் அல்லது பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு.